ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேழ்வரகு மாவு கூழ் காசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம நைட்டே கரைச்சி புளிக்க வச்சிடலாம். நாளைக்கு தான் கூழ் காச முடியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றி கரைச்சிடலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கூழ். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு கட்டி இல்லை. நல்லா இந்த கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதை புளிக்க வைக்கணும். நாளைக்கு காத்தால் தான் இந்த கூழை காச முடியும். இப்போ இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். அந்த கிண்ணத்தை சுற்றி துணி லூஸாக விடாதீங்க. லூஸாக விட்டிங்கன்னா பூச்சி எதனா போய்டும் உள்ள. இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இப்போ நாளைக்கு காத்தால இது எப்படி காசுதுன்னு நம்ம பார்க்கலாம். கூழ் காசத்துக்கு நைட்டே நல்லா புளிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம நான் சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்துக்கினேன். இதை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை ஈரம் இல்லாத ட்ரை ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு நம்ம வச்சு இதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். இப்போ தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இது 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் குறன்னு ரன் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ட்ரை ஆகிடுச்சு. மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நொய் மாதிரி உடச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வேணால் நொய்யாக உடச்சிக்கணும். இந்த மாதிரி தான் நொய்யாக உடச்சிக்கணும். இப்போ ஒரு குண்டானில் தண்ணி வச்சுலாம். இது நல்லா கொதித்தோடனே அந்த நொய்யை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற அரிசி நொய் இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். இதை நல்லா கலரிட்டு வடித்தட்டு போட்டு நொய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நைட்டே இதை புளிக்க வச்சதை நம்ம இதிலே ஆட் பண்ணி ஊற்றிடலாம் கரைச்சிட்டு. இப்போ ஒரு கரைச்சிக்கோங்க. இது நைட்டே கரைச்சி வச்சதுனால புளிச்சிச்சு. 5 மணி நேரம் ஆறுச்சுன்னா மட்டும் வச்சிடலாம். ஆறணும், சூட்லேயே கரைக்கூடாது கூழ். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இல்லைன்னா கட்டி ஆகிடும். வெந்துடும். இது கேழ்வரகு மாவை ஆட் பண்ணி இப்போ இது நல்லா வெந்துச்சு. இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். கூழ் ஆறிச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இந்த ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூழ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு எலுமிச்சங்காய் ஒருக்கா வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.